ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் திருச்சி. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் பற்றி சில ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்க, கால் பண்ணுறீங்க டேரெக்டாக. ஸோ உங்களுக்காக தான் இந்த கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கட் ஆஃப் பற்றி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ரிப்பீட்டடாக. ஸோ மெனி கால்ஸ் வருது. ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ வந்து அப்ராக்சிமேட் தான் சொல்லியிருக்கோம், ஆன்சருக்கு இன்னும் கொடுக்கல. ஸோ ஏன் அப்படின்னா இது ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ். ஸோ டெக்னிக்கலாக அவங்க கொஷின்ஸ் எடுத்திருப்பாங்க, அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், ஒரு தமிழில் ஒரு கரெக்ஷன், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அதனால் கரெக்டாக அவங்க ஆன்சர் பார்த்து ஒவ்வொரு டைமும் சர்ச்சையில் சிக்கிக்கிறோம் அப்படிங்கிறக்காக இந்த தடவை ஒரு வெயிட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் கொடுக்குறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சருக்கு கரெக்டாக வந்தால் தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு 100 + 200 300 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஒரு போல் மாதிரி மார்க் பண்ணியோ இல்லை அவங்க கமெண்ட்ஸ் கேட்டோ தான் நம்ம கட் ஆஃப் ரிட்டர்ன் பண்ண முடியும். இப்போதைக்கு சேஃப் ஸ்கோர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் கட் ஆஃப் எப்போ வரும் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அவங்க அடுத்தடுத்து ஏற்கனவே நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா ஜாபுக்கு வெயிட் பண்ணுங்கள், இல்லை டிப்ளமோ லெவலில் பிடிச்சிருந்தவங்க ஏஇக்கு பண்ணுங்கள். ஸோ அதனால் யூ டோன்ட் கன்ஃபியூஷன். ஸோ கட் ஆஃப் கண்டிப்பாக வரும். நீ நல்லா பண்ணிங்கன்னா மனசை போட்டு குழப்பிட்டே இருக்க வேணாம். ஸோ திருப்பி உங்கள் ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். அது யூஸ்வல் ரிசல்ட் வருது, ஆன்சர் கீ வருது, எல்லாமே டிஎன்பிசி இப்போ நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில குறைபாடு இருந்தாலும் தே ஆர் டூயிங் வெரி பெட்டர். ஸோ டைமிங் எல்லாமே கரெக்டாக கீப் அப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கடுத்து எக்ஸாம் கேன்சல் ஆகும். அந்த கேங்மேன் எக்ஸாம் இருக்குது, நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க, எக்ஸாம் கேங்மேன் கேஸ் நடக்குது, எக்ஸாம் கேன்சல் ஆகுமான்னு. ஸோ கேங்மேனுக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக ஒரு ரிலேஷனே இல்லை ரெண்டு எக்ஸாமுக்கும். ஸோ கேங்மேனுங்கிறது ஒரு கீழ் லெவல் போஸ்ட்டு. அதுலேருந்து தான் அவங்க வந்து ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோஷனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கள வந்து டெம்பரரியாக தான் இருக்காங்க. அதுக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ப்ரொமோஷன் தான் இருக்கும். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்க்கு வந்து எக்ஸாம் தான் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு இதுக்கும் நம்ம எந்த தொடர்பும் இல்லை. ஸோ அது ஒரு ரீசனாக வச்சு கால் பண்ணுறீங்க. ஸோ கேங்மேன் எக்ஸாம் கோர்ட் கேஸ் போகிறதுக்கும் அது கவர்மெண்ட் இஷ்யூஸ், அவங்க அப்பாயின்மெண்ட் டெம்பரரியாக பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஏன் இங்கே குழப்பிக்கிறீங்க? ஸோ திருப்பி அதான் சொல்கிறோம், திருப்பி ஒரு இதை போட்டு நோண்டிகிட்டே இருக்காதிங்க. ஸோ உங்களுக்கும் நிம்மதி இருக்காது. எக்ஸாம் எழுதிட்டு இதுக்குள்ளே ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடும். ஸோ அதனால் எதுவும் நடக்காது. ஸோ அப்படி கிளியர் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம் வரதே 2 வருஷம் இழுத்து தான் நோட்டிஃபிகேஷனே வந்தது. இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணால் அவங்க நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்லாம் இல்லை. வீடியோவில் போடுறாங்க, யூடியூப்பில் போடுறாங்கன்னா எல்லா சேனலும் என்ன வேணால் போடுவாங்க வியூஸ்க்காக. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்பாதீங்க. ஸோ அக்யூரேட்டாக நம்ம வந்து படிக்கிறத நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கைட் பண்ணுற சேனல், நம்ம மாதிரி சேனல்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கேட்டு எல்லா சேனலையும் பார்க்க வேணாம். எக்ஸாம் கேன்சல் ஆகிறதுக்குலாம் வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இவ்வளோ டைம் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கான நோ சான்ஸ். ஸோ ரெண்டாவது இதுக்கான டேரக்டர் இருக்கும் ரேஷியோ, அந்த மாதிரி இத்தனை டேரக்டர் எடுக்கணும், ப்ரொமோஷனில் எடுத்துட்டீங்க, இந்த மாதிரிலாம் வராது. ஏன்னா ரொம்ப லாங் வெயிட்டிங்கு. ஸோ அந்த இஷ்யூஸும் மாட்டாது. ஆன்சர் கீ எப்போது வரும்னா, ஐ திங்க் ஆன்சர் கீ வந்து வெரி ஷார்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை கண்டிப்பாக ஃப்ரைடே இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் 100% வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இந்த ஆன்சர் கீ தள்ளிட்டு போகாது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ திருப்பியும் டோன்ட் கெட் கன்ஃபியூஷன். ஸோ நல்லா பண்ணியிருந்தீங்களா, ஜாபுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ சார் நான் கொஞ்சம் அவரேஜாக பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வரும், கண்டிப்பாக படிங்க. அடுத்து நகராட்சி எக்ஸாம் வருது, படிங்க. டிஎன்பிசி நான் டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா, ஏஇக்கு படிங்க. திருப்பி நமக்கு டிஎன்இபி ஏஇ வரப்போகுது. ஸோ பிடபிள்யூ வரல, ஸோ அது பிடபிள்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் வரிசையாக இருக்குது. பிஹெச்ஏஎல் வருது, ஸோ ஆர்ஆர்பி வந்துருச்சு, ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர். ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருங்க. ஸோ திருப்பி டோன்ட் கெட் கன்ஃபியூஸ், டோன்ட் குழப்ப வேணாம். நீங்களும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பிக்க வேணாம். ஸோ கிளியராக இருங்க. கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து நம்மளால் ஆன்சர் கீ வரணும், வந்தாலும் ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் கேன்சல் ஆகுன்ற பயமும் வேணாம். ஸோ குழப்பம் வேண்டாம். ஆன்சர் கீ கண்டிப்பாக வெரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது சொல்ல போகிற அந்த வீடியோவில் வந்தோம். ஸோ இது சம்மந்தமாக எந்த கன்ஃபியூஷன் பண்ண வேணாம். ஸோ பி பாசிட்டிவ், அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.